நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் அனைத்து சதீஷ் பேசுகிறேன். இது வந்து நம்ம ஹீரோ கம்பெனியில் வரக்கூடிய பேஷன் ப்ளஸ் நியூ மாடல் வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் என்னென்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா ரன்னிங் ஆஃப் ஆகும், ஐடியில் ஆடாது, ஸ்லோ ஸ்பீட் பண்ணாலே ஆஃப் ஆகிடும், வண்டி லைட்டாக அடிக்கும். ஒரு 4 மாதிரி பிரச்சனை. அதேமாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 39,000 39,047 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. வண்டி ஷோரூமில் விட்டுருக்காங்க. விட்டு அவங்க கரெக்ஷன் பண்ண சொன்னாலும் கரெக்டாக பண்ணி தரலையா, கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணி தரல. அதுக்கப்புறம் அவர் நம்மளுக்கு கொண்டு வந்து பார்க்கும்போது நம்ம பேசிக்காக பார்க்குற விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டோம். ஸோ ஏர் ஃபில்டர் செக் பண்ணும்போது ஏர் ஃபில்டர் ரொம்ப ஹெவியாக அப்படி சொன்னால் காற்று உள்ளே போகாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஏர் ஃபில்டர் புதுசாக மாற்றிட்டோம். புதுசாக மாற்றின டிபிஎஸோட செக் பண்ணும்போது லைவ் டேட்டா செக் பண்ணும்போது டிபிஎஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதில் இப்போ நான் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். இது அவங்க போட்டு ஸ்க்ரூ. ஸோ கம்பெனி தரப்புலையோ இல்லை எங்கோட்டான்னு தெரில. ஸோ இந்த வண்டியில் இந்த ஸ்க்ரூ இதுதான். இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு வண்டியில் ஒரிஜினல் ஸ்க்ரூ எடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி இருந்தது, அலைங்க ஸ்க்ரூ இருந்தது, எடுத்து டூல் பாக்ஸில் போய் வச்சுருந்தாங்க. ஸோ கழட்டும் போது வண்டி ஸ்க்ரூ எடுத்து ஸோ இங்கே ரீஃபிட்டிங் பண்ணியாச்சு. ரீஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ பார்த்தா 9.8 வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய வேல்யூ. பண்ணுற இதெல்லாம் காமனாக வரும். ஸோ இந்த வேல்யூ செட் பண்ணதுக்கப்புறம் வண்டி ஐடியில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்மோ எல்லாமே பக்காவாக வண்டி ஆடுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஐடியில் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது, அந்த பிரச்சனை இல்லை. ஐடியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ஐடிலிங் இருக்குது. அது 9.8 வச்சுக்கோன்னு நிறையா ஒரு ஐடிலிங் இருக்குது. வண்டி ஸ்டார்டில் ரெஸ்பான்ஸும் கரெக்டாக இருக்குது, அதுவும் போல இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பாஷ் கம்பெனியோட ப்ளக்கு ஸ்பார்க் ப்ளக் போட்டிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்கா லோக்கல் ப்ளக். இது ஏன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ பாஷ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எழுத்துக்கள் டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து லோக்கல் ப்ளக்கு. இது எங்கே அவர் மாற்றினாலும் தெரியல. இந்த ப்ளக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஸோ த்ராட்டில் பண்ணி எப்படியா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு, அது வண்டி க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு கிலோமீட்டர் ஓடிச்சு இல்லையா, அது த்ராட்டில் பண்ணி பண்ணியாச்சு. ப்ளக் ஒன்று புதுசாக மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் ஒன்று புதுசாக போட்டாச்சு. நான் வந்து எப்படின்னா கிளச் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் இன்ஜினில். ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணுதுன்னு வண்டி வந்து எந்த ஒரு குறையும் இல்லை, பக்காவாக இருக்குது. ஒரு சிறிய தகவல், சரியான நண்பர்களுக்காக இந்த விஷயம் பயன்படும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.